பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். இறையனுபூதி பெற்றுவிட்டால் புற உலகின் வசீகரங்கள், அவரது உலகின் ஐசுவரியங்கள் எல்லாம் மறந்து விடுகின்றன. அவரை கண்டுவிட்டால் அவரது செல்வங்களை உள்ளம் நாடுவதில்லை. இறை இன்பத்தில் மூழ்கிய பக்தனுக்கு கணக்கு வழக்குகள் தேவையற்று விடுகின்றன. அனுமனிடம் ஒருவர் இன்று என்ன திதி என்று கேட்டபோது அவர், தம்பி, எனக்கு நாள், கிழமை, நட்சத்திரம் எதுவும் தெரியாது, நான் ராமனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் கூறினார். தியான வேளையில் இறைவனில் ஒன்றிவிட வேண்டும். மேல்மட்டத்தில் மிதந்தால் தண்ணீரில் அடியில் உள்ள இரத்தினங்கள் கிடைக்குமா? மூழ்கும்போது முதலைகள் பிடித்து கொள்ளலாம், ஆனால் மஞ்சள் பூசிக்கொண்டால் முதலைகள் நெருங்காது. இதய ஆழம்தனிலே காமம் முதலான 6 முதலைகள் உள்ளன. ஆனால் விவேகம், வைராக்கியம் என்னும் மஞ்சளை பூசிக்கொண்டால் அவை உன்னை தொடாது. விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறும் புலமையும் லெக்சரும் என்ன பயனை தரும்? இறைவனே உண்மை, மற்ற அனைத்தும் நிலையற்றவை. இருப்பவர் அவர் மட்டுமே, மற்ற எதுவும் இல்லை. முதலில் உன் இதய கோவிலில் இறைவனை எழுந்தருள செய். பேச்சு, பிரசங்கம் எல்லாம் வேண்டுமானால் பிறகு வைத்துக்கொள். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறுமனே பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் என்ன பயன்? முதலில் உன் இதய கோவிலில் இறைவனை எழுந்தருள செய். பேச்சு, பிரசங்கம் எல்லாம் வேண்டுமானால் பிறகு வைத்து கொள்ளலாம். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறுமனே பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் என்ன பயன்? முதலில் மனத்தை சுத்தமாக்கு. மனம் தூய்மையாகிவிட்டால் அந்த புனித ஆசனத்தில் இறைவன் வந்து அமர்வான். மனத்தில் அழுக்குகள் நிறைந்திருக்கும் போது இறைவனை அழைத்து வர முடியாது.